ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தையல், அதுவும் 2 வயசு குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கவுனு. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கர்ட்டு வந்து ரவுண்ட் ஸ்கர்ட்டு, ஃபுல் ரவுண்ட் ஸ்கர்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை எப்படி வந்து கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஸ்கர்ட் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது 2 வயசு குழந்தைங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஸ்கர்ட் கட் பண்ணால் அதே பீஸ்லேயே தான், அதே துணியிலே தான் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். நான் வந்து ஹைட்டு வந்து ஒரு 11 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற எனக்கு அந்த பிசுறு தேவையில்லை. அதனால் வந்து அதை நான் வந்து ஒரு லைன் விட்டுட்டு அதுலேருந்து ஹைட் மட்டும் நான் ஒரு 11 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஷோல்டர் வந்து 5 இன்ச்சுக்கு, ஏன்னா இந்த குழந்தையோட பேக் ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு. ஸோ அதோட பாதி 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்கு கட் பண்ணுறது வந்து நான் வந்து ஷோல்டர் வந்து 1லேருந்து 2 இன்ச்சுக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். 5 இன்ச்சு. ஸோ நம்ம வந்து தைக்கும் போது 4.5ல் வந்து நமக்கு தையல் விடும். இங்கே கழுத்து பக்கம் தைக்கும் போது 2.5ல் வந்து விடும். ஸோ வந்து நமக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து 2 இன்ச்சுக்கு கிடைக்கும். பேக் ஷோல்டர், அதாவது பேக் நெக் வந்து 1 இன்ச்சுக்கும், கீழே ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சுன்னு நம்ம மடித்து தைக்க போகும்போது 3 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். பேக் நெக் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மடித்து தைச்சி துணி சேர்க்கும் போது அது வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். நான் வந்து பேக்கில் வந்து ஒரு பட்டனு அப்படி இல்லைன்னா ஹூக் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லோப்புக்காக ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் அதுலேருந்து கீழே வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 5.5 இன்ச்சு, ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வச்சுருக்கேன். அதுலேருந்து 5 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நான் வந்து கைக்கு நான் வந்து ஒரு வளைவு போட்டுக்கிறேன். ஸோ கைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வில் எடுத்துக்காங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து 1 இன்ச்சு நடுவில் வச்சு அதை வந்து வளைவு போட்டுக்காங்க. நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அவ்வளோ ஃப்ரீனஸ் வேணுமோ வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து ஹூக்கு நான் வந்து வைக்கிறதுனால, பட்டன் வைக்கிறதுனால நான் வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடணுன்னாக்கா ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஃப்ரீயாக விட்டு, நம்ம எப்போதும் ஹூக் இல்லாமல் தான் நான் தைப்பேன், அந்த மாதிரி தைக்கணுன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 4 கிளாத் வந்து 4 மடித்து வச்சுருக்கேன். இந்த குழந்தையோட டோட்டல் பாடி மெஷர்மெண்ட் வந்து 22 இன்ச் இருக்குது. ஸோ வந்து 5.5, நார்மலாக வந்து 5.5க்கு எடுக்கணும். நான் வந்து 6.5, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் 6.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5.5க்கு ஒரு மார்க்கு. இப்போ 5.5க்கு தான் நான் பண்ணுறேன். அப்புறம் தையலுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 6.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து பேக் நெக்கு கட் பண்ணிட்டேன். இப்போது வந்து சைடில் உள்ள சைடு இது 6.5ல் கட் பண்ணி கையை அப்படியே நான் வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லோப் பக்கம் மேலே வந்து ஷோல்டருக்கு வந்து மறந்துடாமல் ஸ்லோப்பை கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ஏன் எனக்கு வந்து ஷோல்டரில் வந்து தைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து மேலே அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்காவது ஒரு லைன் கிழிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மார்க்கே பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். இப்போ நான் வந்து பேக் நெக் கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிவிட்டேன். எல்லாமே வந்து ரவுண்ட் நெக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து பேக்கு 1 இன்ச்சுக்கு விட்டது. இது வந்து ஃப்ரண்ட்டு 2.5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். தைக்கும் போது எனக்கு 3 இன்ச் வந்துடும். இப்போ தையல் பார்க்கலாம். நான் எப்போதும் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து துணி வச்சு தான் நான் வந்து நெக்குக்கு வந்து எப்போதுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ இதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா துணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு அதே மாதிரியே அதே சைஸுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் எந்த நெக்கு எந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்புக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு துணி வெட்டி அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்து நான் வந்து நெக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சுக்கு நான் தைச்சா தான் எனக்கு வந்து 3 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கும். ஸோ அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிச் பண்ண இடத்த வந்து நான் வந்து இந்த மாதிரி நாச்சஸ் பண்ணிக்கிறேன். நாச்சஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக திருப்ப வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது திருப்புறதுக்கு. ஸோ அது மாதிரி நான் பாருங்கள் திருப்பிட்டேன். இப்போ வந்து மேத்தையல் போட்டுடலாம். இதை ஒட்டினா மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் வந்து நல்லா கருப்பு கலரு த்ரெட் எடுத்திருக்கேன்.
ஸோ மேத்தையல் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி ஏன் துணி வச்சு தான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்களா, வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்ட்டு. அவங்களுக்கு தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்கில் வந்து நடுவில் வந்து ஒரு கோடு கட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஃப்ரெஷ் பீஸ் எடுத்திருக்கேன் துணி. அந்த துணியில் நான் என்ன, இங்கே பாருங்கள், நான் எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஒரு ரவுண்ட் ஷேப்பு இல்லைனா வந்து ஸ்கொயர் ஷேப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெஷ் பீஸ், ஒரு நல்ல ஒரு துணி, நல்ல பெருசாக இருக்கிற துணி எடுத்து நான் அப்படியே பாருங்கள், அப்படியே கிளாத்தை, பேக் கிளாத் இது பிளாக் கிளாத்தில் வந்து நடுவில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஹூக்கு தைக்கும்போது உங்களுக்கு நடுவில் வந்து கேப் இருந்தால் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அடியில் வந்து நான் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங்கில் துணி வச்சுருக்கேன். இப்போது அதே டிசைன் எப்படி இருக்குதோ அது மேலேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அடியில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. நடுவில் உள்ளதுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் தூக்கி விட்டு நான் துணியை திருப்பி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கீழே நான் எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணலை, ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கட் பண்ண போகிறேன். இது ஒரு மெத்தடு. இல்லை நீங்கள் வந்து நெக்கு மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். ஸோ வந்து உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி விட்டேன் நான். இப்போ நடுவுலையும் நான் கடைசி வரைக்கும், ஏன்னா தையல் வந்து கடைசி வரைக்கும் போய் அதை தையலில் படாமல் நீங்கள் கட் பண்ண ஒளியே தான் உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக வரும். இது இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுலேயும் நாச்சஸ், இதுக்கு வந்து அவசியம் நாச்சஸ் போட்டே ஆகணும். ஏன்னா ரொம்ப வந்து டேர்னிங் நிறையா இருக்குது. இந்த எட்ஜஸ்ஸு, கீழே உள்ள எட்ஜு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். அதனால் ஏதாவது ஒரு ஷார்ப்பான இதில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. நான் ஊக்க வச்சு நான் வந்து எட்ஜஸ்ங்க பாருங்கள், பேக் நெக் இது. ஸோ பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து வி, நடுவில் உள்ள வியும் சைடில் உள்ள ரவுண்ட் கர்வ் எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இப்போ வந்து நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மேலே ஒரு ஃபினிஷிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஓட்டு தையல், மேலே ஒரு ஓட்டு தையல் போட்டுக்கிறேன். அந்த கார்னரில் வந்ததுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து செக்யூர் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நமக்கு ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, நெக்கு 2 நெக்கும் இதாகிடுச்சு. இப்போ வந்து 2 ஷோல்டரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங்கில் ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு நார்மலாக வச்சு நான் வந்து இப்போது ஷோல்டர் 2 ஷோல்டரையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ இதுக்கு கைக்கு வந்து நான் வந்து 2 வயசு குழந்தைங்கிறதுனால இது கை வைக்கணும்னு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் கை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் வந்து எனக்கு வந்து துணி நல்லாவே இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா கை பக்கம் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, அந்த 1/2 இன்ச்சில் நான் வந்து உருட்டு, இந்த மாதிரி துணியை வந்து உருட்டி நான் வந்து கையை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் நீட்டாக தச்சுட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1/2 இன்ச்சில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாடி மெஷர்மெண்ட் மாதிரி இந்த குழந்தையோட பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம 5.5க்கு ஒரு லைன் விட்டோம் இல்லையா, அதாவது 11 இன்ச்சு 22 இன்ச்சு டோட்டல் இது சுற்றளவு குழந்தைக்கு. அதனால் வந்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். அந்த 5.5 இன்ச்சை பார்த்து நான் வந்து சைடை ஜாயின் பண்ணிக்கிறேன். நேர் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன், வளைவு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து செஸ்ட்லேருந்து ஹிப்புக்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். பட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து கீழே இதுக்கு வந்து நான் வந்து ஸ்கர்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஸ்கர்ட்டு எடுத்திருக்கேன். ஸ்கர்ட் வந்து ரவுண்ட் ஸ்கர்ட்டு, ஃபுல் ஸ்கர்ட்டு. அதனால் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து அதில் இருக்குது. நீட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஸ்கர்ட் கட் பண்ண முடியுமோ அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கர்ட் வந்து தனியாக கூட நீங்கள் வந்து வெறும் ஸ்கர்ட் மட்டுமே ஸ்டிச் பண்ணி எலாஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து குழந்தைக்கு போட்டு விடலாம். யார் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான். நீங்கள் வந்து அவங்க இடுப்பு சுற்றளவும் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். பாருங்கள், ஸ்கர்ட்டு இப்போ இதுதான் ஸ்கர்ட்டு. இப்போ இந்த மேலே டாப் நம்ம தைச்சிட்டோம், கீழே இந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்கர்ட்டுன்னு இல்லை, ஃபுல் ஸ்கர்ட் கூட நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு விட்டு இப்போ வந்து பேக்கில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து டாப்பையும்
ஸ்கர்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸ்கர்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல் ரவுண்டாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு நடுவில் கட்டும் பண்ணலை. அதனால் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டாப்பு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், ஆனால் ஸ்கர்ட்டு வந்து கட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ண வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி உங்களுக்கு வரும். ஸ்கர்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன் நான் கீழே. அதை வந்து நல்லா உருட்டி தச்சுட்டு அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கர்ட்டு. ஸோ 2 வயசு குழந்தைக்கு பக்காவாக கரெக்டாக இருக்கும் ஹைட்டு எல்லாமே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது குழந்தைங்களுக்கு ஸ்கர்ட்டு, டாப்ஸு, அந்த மாதிரி. நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தெரியணுன்னாக்கா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் போட உங்களுக்கு வீடியோஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸ்கர்ட் பாருங்களேன் எவ்வளோ ரவுண்ட் ஸ்கர்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அது போடும்போது அந்த குழந்தைங்களை சுத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த குழந்தைங்க சுற்றும் போது அப்படியே ரவுண்டாக ஃப்ரில் மாதிரி அம்பர்லா டைப்பில், அம்பர்லா ஸ்கர்ட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு வந்து நெக்குக்கு வந்து நான் வந்து பட்டன் வச்சு சின்னதாக வந்து எலாஸ்டிக் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்கர்ட்டு. இதுக்கப்புறமும் நிறையா வீடியோஸ் வருது. ஸோ வந்து ஸ்டே டியூன்ட், என்னோடய வீடியோஸை பாருங்கள். ஸோ பெரிய தம்ஸ் அப் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.